எங்க அனாமிகாவுக்கு மகா தான் டெக்கரேஷன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுனால, சுத்தமா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனையில இருந்துட்டுருக்காங்க. எப்படியாவது இத வந்து நிறுத்துக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, இங்க தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. இதனால ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு அவங்களுக்கு நடக்க வேண்டிய அந்த ஒரு சம்பிரதாயமும் அத்தோட நின்னுடுது. இதனால எங்க விஜய் வந்து ரொம்ப சோகமா இருக்க, அவங்க அம்மா காயத்ரி ரொம்ப பயங்கர வெறுப்புல இருந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மகா தான்னு சொல்லி மகாவ திட்டிட்டு இருக்க, அங்கே இருக்க தாத்தா, பாட்டி ஒரு வழியா சமாதானப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. இது ஒவ்வொரு தடங்களும் ஏற்பட்டுட்டு இருக்குன்னா, நம்ம அனாமிகா ஜாதகத்தையும், நம்ம விஜயோட ஜாதகத்தையும் இன்னொரு தடவை பார்க்கறது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி பார்த்தவங்களுக்குள்ள ஏதாவது பரிகாரம் செய்யற மாதிரி இருந்தாலும், நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. இங்க காயத்ரியும் அதுதான் நல்லது, அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க வேற அனாமிகா வந்துட்டு திரும்ப நம்ம ஜாதகத்தை பார்க்குறாங்களா? ஏற்கனவே நம்ம வீட்டில் ஜாதகம் பார்க்கும் பொழுது எனக்கும் இங்க விஜய்க்கும் ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதையும் மீறி நம்மளே வந்து பொய் சொல்லி தான் கல்யாணத்தை நடத்தியிருக்கோம். இப்போ திரும்ப ஜாதகம் பார்க்குறோன்னு சொல்லி கிளம்புனாங்கன்னா, அப்புறம் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்துடுமே. நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அப்புறம் இப்படி நம்ம இந்த வீட்டில் நிம்மதியாக வாழக்கூட முடியாதே. அப்புறம் நம்மளை பற்றின விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளிவர ஆரம்பிச்சிருமே நினச்சா அந்த பயத்தில் அனாமிக்காக இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இதை திசை திருப்பணும், இந்த வீட்டில் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பணும். அப்படி கிளப்பினா மட்டும்தான் நம்ம நினைக்கிறது நடக்கும். இந்த பரிகாரம், ஜாதகம் இந்த விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி வைப்பாங்க. அதுக்குள்ள நம்ம இடையில ஏதாவது பேசி நம்ம ஜாதகத்தை மாற்றி எழுதுறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அனாமிகா என்ன பண்ணலான்னு யோசனையில் இருக்காங்க. அதுக்கு வேற வழியே இல்லை. நம்ம கையில் இருக்கிறது இங்கே மகா மட்டும்தான். மகாவை நம்ம பகடக்காயை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இங்கே அனாமிகாவும். நாம இந்த ராஜலட்சுமி அத்தைட்டேருந்து ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு நினச்ச அனாமிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ராஜலட்சுமி தனியாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காராங்க. அத்தை எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் தான் விஷயத்த சொன்னேன்னு தெரிஞ்சா அப்புறம் என்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துடும் நினைக்கிறேன். என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியலன்னு சொல்ல, என்ன விஷயம், எதை பற்றி பேச வந்தேன்னு இங்கே கொஞ்சம் ஒரு திமிருத்தனத்தோடைய கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும். இங்கே அதுக்கு அனாமிகா எல்லாம் மகாவை பற்றின விஷயந்தான் அது அப்படின்னு சொல்ல, மகாவா அவன் என்ன பண்ணா இந்த வீட்டில், அவள் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்ல, அப்படி இருக்கிறதுனால தான் இவங்க பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேதுன்னு சொல்கிறாங்க எங்கள் அனாமிகா. என்ன சொல்கிற, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு பிறகு அனாமிகா சொல்கிறாங்க, இங்கே மகாக்கா பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்ல, எதை சொல்கிறேன்னு சொல்லி இங்கே திரும்பவும் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அனாமிகா சொல்கிறாங்க, இங்கே மகாக்கா இருக்காங்கல்ல, அவங்க சூர்யா மாமா மேலே சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணை தேடணுங்கிறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. அவங்க இப்போ சூர்யா மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போல்லாம் சூர்யா மாமாவை பார்த்தாலே எரிஞ்சு விழறாங்க. 2 பேருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு அதுதான் காரணம்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே உடனே அனாமிகா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க தெரியும், இதுவும் இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டு தான் எடுத்து எனக்கே அனுப்பிவிட்டா, இது உங்கள் அக்கா தானே, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தானே, உன்னோட மேரேஜில் கூட பார்த்துருக்கேன்னு சொல்லி அனுப்பிவிட்டா. ஆமாம், அப்போ தான் நானே கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா ராஜலக்ஷ்மி, உண்மையிலேயே நீ சொல்கிறது நிஜம்தானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என் பையன் மேலேயே அவள் எப்படி சந்தேகப்படலாம், அவளை நான் இந்த வீட்டு மருமகளாகவே ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி இருக்கிற ஒருத்தி எப்படி என் பையன் மேலே சந்தேகப்படலான்னு இங்கே ராஜலட்சுமி கோவப்படுறாங்க. அத்தை தயவு செஞ்சு இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அவங்கள நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறத பார்த்தா உங்களுக்கு மகா அக்காவை பிடிக்காது போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை இப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே பிடிக்காது. ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையும் என்னோட மகனை விட்டு கொடுக்குறதுக்கு மாதிரி மற்றவங்க பேசினா அதை நான் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். அதுக்காக மட்டும்தான் மகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, ஓ இதில் இப்படி வர ஒரு விஷயம் இருக்கா, இது தெரியாமல் நான் வேற இருந்துட்டு இருந்தேன், இப்போதான் தூபம் போட்டாச்சுல, இது என்னை பற்றி எரியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அனாமிகாவும் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் சூர்யாவும் வராங்க, மகாவும் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வராங்க. இங்கே சூர்யா கூட்டிகிட்டு போனதுனால தான் மகாவும் கூட போயிருக்காங்க. வந்த 2 பேரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க எங்கள் ராஜலக்ஷ்மி. 2 பேரும் நில்லுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் நிற்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், நீ ரொம்ப கேடு கட்டவன்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன, எதுக்காகம்மா இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி சூர்யா கேட்க, அதுக்கு எங்க ராஜலட்சுமி சொல்றாங்க, இவளை பத்தி தெரியாம நீ இன்னமும் இவ கூட குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன், இவெல்லாம் பாம்பு மாதிரி எப்பனாலும் விஷம் கக்குவா அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னாச்சு, திடீர்னு வந்ததும் வராதம்மா இப்படி சத்தம் போடுறீங்களேன்னு சொல்ல, அப்போ அங்கே நிற்கிற அனாமிகா சிரிச்சுட்டு நிற்க, என்னாச்சு ராஜலட்சுமி அக்காவுக்கு என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என்ன இவ்வளோ கோவப்படுறாங்களேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி வராங்க, குடும்பத்தில் இல்லை எல்லாருமே வந்து நிற்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இங்கே மகா பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அப்படியா, அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளுக்கு என்ன ஒரு தைரியம் தான் என் பையன் மேலே சந்தேகப்படுவா,
சொல்லுவான். அவங்க சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் இங்கே சூர்யாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறா வார்த்தைகளால். இவளுக்கு எவ்வளோ ஒரு திமிரு இருக்கும். இவளை இந்த வீட்டு மருமகளாகவே நாங்கள்லாம் ஏற்றுக்கவே இல்லை. அப்படி இருக்கிறவளுக்கு ஏன் பையன் மேலே சந்தேகப்படுற உரிமையை இவளுக்கு யார் கொடுத்ததுன்ற மாதிரி வந்து ராஜலட்சுமி சத்தம் போடுறாங்க. அத்தை நான் சொல்ல வரதை கேளுங்க, நான் சந்தேகம்லாம் படலை அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கும் எல்லாம் தெரியும், நான் சொல்ல வரதை கேளுங்கம்மான்னு இங்கே சூர்யா சொல்கிறாங்க. போதும் நிறுத்து சூர்யா, நீ வேணா இவ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கால் கொடுத்து நின்றுட்டு இருக்கலாம். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம், உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். அப்படி இருக்கப்போ இவ எப்படி சந்தேகப்படலாம் உன்னைய அப்படின்னு சொல்லி திரும்ப கோவப்படுறாங்க. இருமா இருமா ராஜலட்சுமி, இங்கே சூர்யாவும் மகாவும் ஏதோ சொல்ல வராங்கல்ல, அவங்க சொல்ற வரதை ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியணும் உடனே ராஜலட்சுமிகிட்ட கேட்குறாங்க. அது வந்துன்னு தயங்கி நிற்க, சொல்லுங்கம்மா உங்களை தான் கேட்குற, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியணும்னு நானும் கேட்டேன் அப்படின்னு எங்கள் சூர்யா சொல்ல, அதுக்கு ராஜலட்சுமி உடனே இங்கே வந்து பார்க்குறாங்க அனாமிகாவை. அனாமிகா அப்படி தலையாட்ட, எனக்கு தெரியும், எனக்கு தெரிய வேண்டியவங்க மூலமாக தெரிய வந்துச்சு, அதெல்லாம் இப்போ வந்துட்டு கேள்வி இல்லை, நான் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அது உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சூர்யா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா அன்னைக்கு என்னை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டு ஸ்வேதா வந்திருந்தா, அவளோட லைஃப்பில் ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் பிரச்சனை, அவளுக்கு விவகாரத்தை வாங்கி தரேன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். அது விஷயமா வக்கீல என்னை வந்து பார்த்துட்டு போனார். அப்போ தான் மகா வந்திருந்தவ, மகா கிட்ட இந்த உண்மையை நான் சொல்லலை என்ற ஒரு கோவம் மட்டும்தான். அவளுக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், ஏன்னா ஏற்கனவே ஸ்வேதாவை அவளும் மீட் பண்ணியிருக்கா. ஸ்வேதா பற்றின எல்லா விஷயமும் தெரியும், எதுக்காக ஸ்வேதா பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்ற ஒரு கோவம் தான். அவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தானே, அப்படி இருக்கப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்ற ஒரு கோவத்தில் தான் இருந்தாலே தவிர அவன் என் மேலே சந்தேகம்லாம் படலை. என் வாயால் உண்மையை வர வைக்கணும்னு நினச்சா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜலட்சுமி அப்படியே ஷாக் ஆகி அனாமிகாவை பார்க்குறாங்க. சரிம்மா இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டியவங்க மூலமாக தெரிய வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த தெரிய வேண்டியவங்க மூலம் யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் ராஜலட்சுமியால் பதிலே சொல்ல முடியலை. அதே போல் அனாமிகாவும் இங்கே அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை பெருசாகணும்னு பார்த்தா இப்படி பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படின்னு நினச்சி அந்த பதட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க. நானும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி கேட்குறாங்க. இங்கே மகாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததில் பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல, எங்கள் அனாமிகாவுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் தூக்கி வாரி போடுறது சித்ரா தேவி கவனிக்கிறாங்க. இவ பயப்படும் போதே தெரியுது இவ தான் பண்ணியிருப்பான்னு, இப்போ வேற கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. எது என்னமோ நம்மளுக்கு இது வீட்டில் பிரச்சனை நடந்தால் போதும், அதுதான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இங்கே சித்ரா தேவி இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே உடனே சூர்யா சொல்கிறாங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, என் ஃப்ரெண்டு மூலமாக அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்க யார் இதுக்காக சொன்னாங்க, யார் மூலமாக சொன்னாங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு அனாமிகாவை பார்த்து முறைக்கா அனாமிகாவுக்கு பீதி ஆகுது. விஜய் கேட்குறாங்க, யாருன்னு, இப்படி பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சூர்யா சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காதுன்னா அது அனாமிகா தான். அனாமிகாவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களே தானே எங்கள் சூர்யா சொல்ல, மகாவும் பார்க்குறாங்க, ஆமாம் விஜய் அனாமிகா தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காயத்ரி, தேவையில்லாமல் எங்கள் அனாமிகா மேலே யாரும் பழி போட வேணாம், நான் சொல்லலை எங்கள் மகாவால் பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு, இப்போ பாரு என் பையனோட வாழ்க்கைக்கு பிரச்சனையை திரும்ப தேடி கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. எதையுமே ப்ரூஃப் இல்லாமல் பேசுகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு எங்கள் சூர்யா சொல்லிட்டு அந்த ஆள் சொன்ன அத்தனை விஷயத்தையும் வீடியோவாக எடுத்து காட்டுறாங்க. அப்போ கூட காயத்ரி நம்பவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து இதெல்லாம் நீங்களே சொல்ல வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நாங்கள் சொல்ல வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கவங்க இருக்கலாம், ஆனால் இவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இவங்க யாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அதாவது அனாமிகா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல சொன்னாலே, இங்கே அனாமிகாவோட கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து பணம் கேட்ட ஆட்கள் தான். அந்த 2 கோடி ரூபாய் கடனை கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அதுவே வந்துட்டு ஒரு ட்ராமா தான். அந்த 2 கோடி ரூபாய் பணமும் வந்துட்டு அவங்க கடனும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை, கொள்ளையடிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அது தெரியாமல் எங்கள் மகா வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை எங்கள் சூர்யா தான் செட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கோடி ரூபாய் பணமும் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அனாமிகா கிட்டேயும் உங்கள் ஃபேமிலி கிட்டேயும் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோன் நம்பர் மூலமாக கண்டுபிடிக்க போய் கடைசியில் சிக்கினது யாருன்னு பார்த்தா இங்கே அனாமிகாவோட குடும்பம் அவங்க செட் பண்ண இந்த ஆளுங்க அந்த 2 கோடி ரூபாய் பணம். இதை மொத்த விவரமும் தெரிய வந்திருக்கு. இப்படி நீங்கள் நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஆளோட ஃபோட்டோவையும் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு வந்த இந்த ஆளோட ஃபோட்டோவையும் நீங்களே பாருங்கள். அன்னைக்கு கேமராலாம் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோன்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க எங்கள் சூர்யா. இதை பார்த்து காயத்ரியிலேருந்து விஜய் வரைக்கும் அதிர்ந்து போய் நிற்க, எங்கள் தாத்தா பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா அனாமிகா இதெல்லாம்னு சொல்லி கேட்க, ஆமாம் பாட்டிமா அப்படின்னு எங்கள் மகா சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் அவங்களோட 2 கோடி ரூபாய் கடனை வந்து செட்டில் பண்ணதே இவர் தான் சொல்ல, இதை கேட்ட எங்கள் காயத்ரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ
சொன்னாலும் புரிஞ்சுக்கோ காயத்ரி. என் பையன் உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கான். என் மகாவால கூட இந்த கல்யாணத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிருக்கான். அது புரியாம நீ தான் இப்படி நடந்துக்கிற. அது எதனாலன்றது இப்பதானே தெரியுது. எல்லாம் இவளோட சூழ்ச்சியால. இது தெரியாம நீயும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இந்த வீட்டுலன்னு சொல்றாங்க. நம்ம குடும்பத்துல இவன் நல்லா வாழணுங்கிறதுக்காகலாம் வரல. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும், நம்ம குடும்பத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளை வீடு தேடி வந்திருக்கான். நம்ம கிட்ட இந்த பணத்தை ஆட்டையை போட்டது கூட இவ தான் சொல்றாங்க. எங்க மகாவும் சூர்யாவும் இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்க காயத்ரிக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. மகா பக்கத்துல போய் கலங்கி நிக்கிறாங்க. அதே நேரம் இங்க ராஜலட்சுமி, நீ இதெல்லாம் பண்ணிட்டு இங்க மகாவை பத்தியே என்கிட்ட தப்பா சொன்ன பாத்தியான்னு சொல்லி எல்லார் முன்னிலையிலையும் இங்க அனாமிகாவுக்கு பலார்னு ஒரு அறையும் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டே அனாமிகா நிக்க கண்கலங்கி நிக்கிறாங்க. விஜய்க்கு பதில் சொல்ல முடியல. விஜய் அப்படியே எதுவுமே பேசாம அந்த இடத்துல இந்த நகர்ந்து போக சூர்யா வந்துட்டு பின்னாடியே போறாங்க விஜய்கிட்ட பேசணுங்கிறதுக்காக. மற்ற எல்லாருமே சேர்ந்து அனாமிகாவை எங்க வார்த்தைகளால் வெளுத்து வாங்குறாங்க. எதுக்காகடி எங்க குடும்பத்துக்கு வந்த, என்ன காரணத்துக்காக வந்தன்னு சொல்லுன்னு இங்க ராஜலட்சுமி ஒரு பக்கம் முடிய பிடிச்சு போட்டு அடிக்க, இன்னொரு பக்கம் இவெல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டாக்கா, முதல்ல இவளை இந்த இடத்துல உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் எதுக்காக வந்தான்னு சொல்லி கேட்கணும். பின்ன இங்க இந்த வீட்லயே இவளை இருக்க வைக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில அனுப்பணும். இவ கெட்ட கேட்டுக்கு இந்த வீடும் என் பையன் மட்டும் தான் குறைச்சல. இங்க மகாவையும் மகாவோட குடும்பத்தையும் பத்தி என்னெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினா இவன் என்கிட்டே சொல்லியிருக்கான். நானும் இவ சொல்றதெல்லாம் நம்பி இங்க மகாவை வெறுக்க ஆரம்பிச்சேன். இப்பதானே தெரியுது குடும்பத்தை பிரிக்க வந்த ஒரு கொலகாரி பாவன்னு, ஒரு கொலகார பாவின்னு. இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் தகுதியான ஆளே கிடையாது. எங்கடி அந்த 2 கோடி ரூபா பணம் அப்படின்னு சொல்லிங்க ராஜலட்சுமி கேள்வி கேட்குறாங்க. என் பையன்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே வீட்டில் வந்து இறந்துக்கிட்டு இப்போ எங்களுக்கு டிமிக்கு கொடுக்குறியான்னு சொல்லி உங்கள் பயங்கர மாத்திட்ட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பதில் பேச முடியலை. தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க வந்து விசாரிக்கட்டும். இதுக்கு இடையில நீங்கள் ஏதாவது அடித்து அவளுக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல, அதுவும் சரிதானு இங்கே காயத்ரி சொல்கிறாங்க. என்னடா இங்கே வேற மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்போ இந்த அனாமிகா யாரு அப்படின்னு சித்ரா தேவி கௌதம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல விஜய் அங்க போய் நிக்கிறாங்க. சூர்யாவை பார்த்த உடனே விஜய் வந்து கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏமாறலடா, இனிமே தாண்டா உன் வாழ்க்கையை ஆரம்பமாக போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படு. நேற்றுக்கு உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, அதனால அந்த வாழ்க்கையை தூக்கி போடுறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இனிமே நீ இந்த பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏமாத்து கும்பல்ல மாட்டிக்கிட்டே தவிர இன்னமும் உன் வாழ்க்கை உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க விஜய் கண்கலங்கி அழுக அங்க அனாமிகாவை எல்லாரும் சேர்ந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க.